வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டேங்கோட அடிக்டட் டு யூ பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா, மொத்த ஃபேமிலியும் உங்களுக்கு தெரியாமல் பொண்ணு கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இடையில நீங்கள் ஜாயின் பண்ணி டேங்கோட சேர்ந்து ஜோனா வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. விடிஞ்சா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். வீட்டில் இருக்க எல்லாரும் ஜோனா காட்டியோட கோவிலுக்கு கிளம்ப, நீங்களும் டேங்கும் பைக்கில் நாயக்கர் கடையில் தாலி வாங்குறதுக்காக போயிருந்திருப்பீங்க. அப்போ டேங் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவன் கேட்காமலே அவன் கேட்ட கிஸ்ஸை நீங்கள் சீக்ஸில் கொடுக்க புள்ளைக்கு அப்படியே மனசு ரெக்க கட்டிப்பா இருக்குன்னு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அந்த சைலண்டான நைட்டில் நீங்களும் டேங் மட்டும் பைக்கில் போயிட்டுருக்கீங்க. என்னவா நான் முத்தம் கொடுத்தும் அம்முன்னு வரான். அவ ஏங்க என்னாச்சு? இல்லை ஒரு மாதிரி இருக்கீங்களே அதான். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் மூஞ்சே சரியில்லை. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் கம்முன்னு வாடி, சும்மா தொணன்னு இப்போ ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு போய் முத்தம் கொடுத்தேன் பாருங்க. நான் கொடுக்க சொன்னா? ஆமாம் நீங்கள் தானே கேட்டீங்க. நான் கேட்டப்போ கொடுக்கல, இப்போ கொடுத்து இப்போ நான் கேட்கவே இல்லையே. எப்படியோ கொடுத்தேன்ல, அதெல்லாம் செல்லாது. ஓ அப்படியா, சரி நான் கொடுத்த முத்தத்தை நானே எடுத்துக்கிறேன். கொடுத்ததா அதெல்லாம் எடுக்க முடியும். அப்படின்ட்டு நீங்கள் கிஸ் பண்ண இடத்துல டேங்கோட சீக்ஸை பைட் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற, பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன்டி. என் முத்தமே வேஸ்ட்டாக போச்சு. இனிமேல் நீங்கள் எப்படி முத்தம் வாங்குறீங்கன்னு பார்க்குறேன். ஏன் உங்ககிட்ட கேட்டு வாங்கணும்? வேணும்னா நானே எடுத்துப்பேன். ஏன் என்கிட்ட எடுக்கிறீங்க? போங்க, அதான் லில்லி இருக்கால, அவகிட்ட போய் எடுத்துக்கோங்க. அவகிட்டலாம் எனக்கு எதுவும் தோணலையே, உங்ககிட்ட தாண்டி தோணுது கொடுக்கணும் எடுக்கணும்லாம். ஆமாம், இவ்வளோ நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்துட்டு பேசுகிறத பாரு. இருந்தாலும் அவளுக்கும் கொடுக்கலாண்டி. திருவிழாவில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தா, இப்போ நல்லா நச்சுன்னு தான் இருக்கா. என்னது? இல்லை நல்லா தான் இருக்கான்னு சொன்னேன். இதெல்லாம் சரி வராது. நீங்கள் வண்டியை நிப்பாட்டிங்க, நான் நடந்தே போகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிறுத்திடுவேன். நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன், நிறுத்துங்க. முடியாது. இப்போ மட்டும் நீங்கள் நிறுத்தலை அப்புறம் நான் குதிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு என்ன. இப்போ ஆசிடு மூஞ்சி அப்படின்ட்டு அவங்க உங்களை மிரரில் பார்க்குறான். நான் மறைச்சா பயந்துருவேனா? நான் யார்கிட்டயும் பேசலை, நான் தான் தொணன்னு பேசிகிட்டே இருக்கேனே. நல்ல முடிவு, அப்படியே வா. பேசக்கூடாதுன்னா பார்க்கவும் கூடாது. இப்படி குருன்னு பார்த்தா நான் இப்படி ஓட்டுறது. நான் ஒன்றும் பார்க்கல. சொல்கிற ஜெகே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. எடுக்காத, பிளாக்ல போடு. நான் சொன்னா சரி நான் வந்து பேசுகிறேன் வை. யாரை பிளாக்ல போடணும்? தான் பேச மாட்டேன்னு. ஆமாம்ல, நான் பேசலை. சரி பேச வேணாம். எந்த ரூட்டில் போகணும்? எனக்கு தெரியாது. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அப்புறம் நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் கொண்டு போய் வேணும்னே சொருவேன், பார்த்துக்கோ. சொல்றீ. ரைட்டில் போங்க. ஆத்தி இதுக்கு தானா அப்படின்ட்டு அகைன் மிரர் பார்க்குறான். நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்க மாட்டேன்ட்டு பார்க்குறது பாரு முட்டைகண்ணி. என்ன நான் ஒன்றும் பார்க்கல. ஏதாச்சும் சாப்பிட்றியா? ஆனால் என்ன இது அதிசயம், சாப்பாடை வேணாங்கிற? ஆனானா வேணான்னு தான் சொல்லுவாங்க. சரி ரைட்டு வீடு. இது பாதையே புதுசாக இருக்குது. அதானே, எந்த இடம் இது? எந்த இடமா? தெரியாமையா ரூட்டு சொன்னேன்? தெரியும் போங்க. நீங்கள் விளையாடாதடி, சிலைக்கு டைம் ஆச்சு, கடைக்கு வர போகணும். நான் ஒன்றும் விளையாடலை, எனக்கு இருட்டில் சரியாக தெரியலங்க. என்னமோ போங்க, எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு தான் போவோம். உன்னை வச்சுக்கிட்டு இறங்கிடி, வீட்டுக்கு நண்டு வா, நான் போகிறேன். பேன் திட்டுறீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். இந்த பார்த்து தான் நான் விளையாட்டு மயிரா உனக்கு. இப்படி முழிகாத, அடிச்சு பல்ல உடச்சிடுவேன். போங்க, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. பேசாதடி அப்படின்ட்டு அவங்க எதுவுமே பேசாமல் ஓட்டிகிட்டே வரேன். கோச்சிக்கிட்டியா? ஆமாம், சரி கோச்சிக்கோ. பார்த்து கழுத்து சுளிக்காம. சிலையே, நீ முத்தம் கொடுத்தப்போ நான் எதுவுமே சொல்லலைல்ல. ஆனால் எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலடி. அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். என்னமோ தெரிலடி, உங்ககிட்ட மட்டும் ஏதோ வேறு மாதிரிடி. எனக்கு சொல்லவும் தெரில. இது லவ்வா என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் நீ எனக்கு வேணும்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீ சொன்ன மாதிரி உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுதான், ஆனால் தெரிஞ்சுக்கிறேன்டி. உன்னை என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் தெரிஞ்ச உன்னை பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஏண்டி இவ்வளோ பேசுகிறேன் அமைதியாகவே வர? சிலியே போச்சுடா, நான் தூங்கிட்டாளா? பிடிச்சிக்கோடி, ஒழுங்கா பிடிச்சிக்கோ. நீ பாடி கீழே சரிஞ்சிடாத. சினிங்கிறாளே, வா கையை கொடு, இப்படி பிடிச்சிக்கோ. பிடிச்சோன்னா பாம்பம் பண்ணுற, கை விடுறி. கூப்பிட்டு வந்துருங்க பாரு தூங்கு மூஞ்சிய. சாயாதடி, ஒழுங்கா பிடிச்சிக்கோ. இது வேலைக்கு ஆகுது போலியே அப்படின்ட்டு டேங் பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு உங்கள் துப்பட்டாவை எடுக்கிறான் மெதுவா. என்ன பண்ணுறீங்க? கற்பழிக்க போகிறேன். எச்சி கம்னுவா அப்படின்ட்டு டேங் அந்த துப்பட்டாவை எடுத்து உங்களை சுற்றி அவன் இடுப்போடு கட்டிக்கிறான். நீங்கள் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. பிடிச்சி ஓடி, விழுந்தா சேர்ந்தா விழுகணும்.
ஒன்றும் இல்ல மாட்டேன், இது ஒன்றும் குறைச்சல. சரிம்மா நீ பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு அகைன் டேங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறான். ஏய் இந்தரி எழுந்துரி, வீடு வந்துடுச்சு. வரட்டும் வரட்டும் வரட்டுமா, இறங்கினீங்கிற. ஐயோ ஏன் இப்படி என்னை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, எனக்கு தூக்கமாக வருது. உனக்கு எல்லாம் வரும், இறங்குமா. என்னடி என்னென்னமோ மாட்டிக்குதே. இது வரேன். இப்போ இறங்க, சொல்லிக்கோங்க. இந்தாடி உன் துப்பட்டா. எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்களும் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதே? அங்கங்கே போகிறேன், பாதை இங்கே இருக்குமா? எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். சரி என்ன போ, அங்கே போய் முட்டிக்க. அம்மா போகிறதே சரியில்லையே, கவுரை போகிறடி, கண்ணு அங்கே வச்சிருக்க, ஒழுங்கா போ. நீங்கள் எதுவும் பேசாதீங்க, என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் 2 நாளும் தூங்கலை தெரியுமா? அது நான் என்ன பண்ணுறது, நானா உன வர சொன்னேன்? ஸோ போய் கிளம்பு, அப்படியே போய் படுத்துடாத. உன்ட்ட தாண்டி சொல்கிறேன். ஏய் திரும்புறாளான்னு பாரு அப்படின்ட்டு டேங் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தா. நீங்கள் அப்படியே சோஃபாலே படுத்திருக்கீங்க, ஸ்லிப்பர்ஸ் கூட ரிமூவ் பண்ணாமல். ஏடி மறுபடியும் கவுந்துட்ட, எழுந்துடுறி. ஏய் அடியே சிலையே. என்ன ஊன்னு மணி ஆயிடுச்சுமா, தாலி வாங்க வேணாமா? அங்கேக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம். தூங்கிட்டு எப்போ போகிறது? நீ பட்டா எழுந்திரிக்கவே மாட்டேடி, எந்திச்சு போய் குளிடி. சரி சரி, ஒரு 5 minutes மட்டும் ப்ளீஸ். ரைட்டு, இன்னைக்கு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான். சரி கீழே எதுவும் விழுந்துடாத, ஒழுங்கா படுத்துக்க. நான் ஊன்னு செப்பல் கூட ரிமூவ் பண்ணாமல் படுத்துருக்குது பாரு அப்படின்ட்டு டேங் உங்ககிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி உங்கள் ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணுறான். திரி நான் அப்போ குளிச்சுட்டு வரக்குள்ளே நீ எழுந்திரிக்கலன்னு வச்சுக்க, கொளுத்திடுவேன். ஏய் அவ்வளோதான், மட்டையாயிட்டா என்னத்த அப்படின்ட்டு டேங் கையில் இருக்க உங்கள் ஷாலை வச்சு உங்களை கவர் பண்ணிவிட்டு எழுந்து குளிக்க போகிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நல்லா குளித்து ஒயிட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வெளில வருது. நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படிங்க எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி பட்டு கிடக்குறது பாரு. ஏய் எழுந்துடுறி. ஐயோ திரும்ப வந்துட்டீங்களா? போட்டேன்னு வச்சு 5 நிமிஷம்னு சொன்னேன், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்போ நம்ம கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு போகிறது? நினச்சி போய் கிளம்பு போ. நான் வரல, போங்க. எதே வரலையா? கொளுத்திடுவோம் உன்னை. எழுந்துடுறி. என்ன நாச்சு கேட்குறாளான்னு பாரு. ஹலோ சொல்லுங்கண்ணா. சரி என்ன சொன்னாங்க? அப்படியா வர்றா? சரி சரி இது வரேன். அடி சிலையே என்ன மயிறு, எச்சு போய் பல்லு விளக்கு, காஃபி போட்டு வரேன். சரி 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 சரின்ட்டு படுத்தே கிடக்காத. நீ சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு டேங் பேசிட்டே கிச்சனுக்குள்ளே போகிறான். இந்த சைடு நீங்கள். எனக்கு தூக்கமாக வருது. ஐயோ நீ காட்டுக்கு வர கல்யாணம் இல்லை, தாலி வாங்க போகணும். ஆனால் என்னால் எழுந்திருக்கவே முடியல, கழுத்துலாம் வலிக்குது. ஷீரோ நீ கூட எழுந்துட்ட, குட் பாய். என்னப்பா என் சமத்து பையனுக்கு பசிக்குதா? வெரைட்டி தங்கம், இரு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். போதுமா? பார்த்தாதா? இதுக்கு மேலே உனக்கு கொடுத்தா டப்பாவோட கொடுக்க வேண்டியதுதான். போடா நீ அதை சாப்பிட்டு ஃபஸ்ட்டு. என் சமத்து பையன் சாப்பிடுங்க, நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தா ஒரு மைல்டான காஃபி ஸ்மெல், லைக் ப்ரூ ஆட்லலாம் வரும்ல அந்த மாதிரி. ஆப்போசிட்டில் டேங் கிச்சனில் நின்று காஃபி போட்டுட்ருக்கான். போச்சுடா, காலையிலே சாய்ச்சி போட்டானே. சும்மாவே அப்படி தான் இருப்பான், இதில் ஒயிட் ஷர்ட் வேறு. ஐயோ பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலு. என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஆடி எழுந்திரிச்சிட்டியா? எழுந்துட்டேன். இந்தா காஃபி எடுத்துக்கோ. உங்களுக்கு தான் காஃபியே பிடிக்காது, அப்புறம் என்ன காஃபி? உனக்கு பிடிக்கும்ல அதான். எனக்காகவா? ஃப்யூச்சருக்கு இப்போவே ட்ரைனிங்கா? ஆமாம், பின்ன சமையல் வேலைலாம் நான் தானே பார்த்துக்கணும். நான் சமைப்ப? நான் ஏன் சமைக்க போகிறேன், உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சப்போ. ரைட்ரா, சமையல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கள்ல. சமைக்கிறது மட்டுமா? பாத்திரம் கழுவுறது, வீடு பெருகிறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இதோ இப்படி நிற்கிறல்ல அழகா என்னை பார்த்துட்டே, இந்த மாதிரி மட்டும் வந்து நில்லு, அது போதும். என்ன ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுறீங்களா? அப்படியா இருக்கு? பரவாயில்லடா, எனக்கும் வருது பாரு, என் சுடலைக்கு வெக்கத்தை பாரு. சும்மா இருடி நீ வேற காலங்காத்தாலே. ஆனால் ஒன்று, நான் படித்து பணக்காரி ஆகிட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன். அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லை உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நான் வெயிட் பண்ணுறேங்க. பணக்காரி ஆனாலும் இப்போ உங்ககிட்ட எப்படி பழகுவேனோ அதே மாதிரி தான் பழகுவேன். இது வேறையா? ஆமாம். இங்கே வா, குளிக்கலையா நீ? ஏதோ குளிக்கணும், மணி ஆயிடுச்சுடி. இந்தா காஃபி குடி.
வேறு ஏதாச்சும் வேணுமா? பசிக்குதா? இல்லை இல்லை, இதுவே போதும். பசிக்குதுன்னா சொல்கிறே, சமைச்சு தரேன். அது பசிக்குது தான். அப்படியே நீங்கிட்ட உங்க மேலேருந்து கீழே ஒரு லுக்கு. நெடி இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ, என்னது சீக்ஸில்? நீ பண்ண வேலை தாண்டி, கடிச்சு வச்சுட்டு என்னதான்? ஐயோ, நான் கடிச்சுதான். நான் லைட்டாக தானே கடிச்சேன். லைட்டா? ஐயோ, காயம் வரும்லாம் எனக்கு தெரியாதுங்க. கிட்ட வாங்க. இல்லை பரவாயில்ல விடு, கிட்ட வாங்க. சாரி. அவ்வளோதானா? வேறு என்ன வேணும்? இல்லை கேட்குறேன், சாரி மட்டும்தான். நான் வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், கொடுக்குறேன். ஓ, கேட்டால் கொடுப்பியா? கேட்டால் கொடுத்து தானே ஆகணும். அப்போ அவங்க அப்படியே உங்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், போய் கிளம்பு அப்படின்ட்டு உங்களை லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணுறான். அட போயா, உன்னை வச்சுக்கிட்டு மாங்காய் கூட பறிக்க முடியாது. அதான் நான் ஆல்ரெடி பறிச்சிட்டேனே. மாங்காவை சொன்னேன். சாருக்கு இதுக்கு ஒன்றும் குறைச்சல, தள்ளிக்கோங்க, நான் போகிறேன். நில்றி அப்படின்ட்டு உங்களை பிடிச்சிருக்கு. உங்கள் கையில் இருக்க காஃபி அப்படியே அவங்களோட ஒயிட் ஷர்ட்லேயே கொட்டுது. போச்சுடா. அச்சோ, ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் என்னை பிடிச்சிருத்தீங்க? சரி சரி, ஒன்றும் இல்லை. சரி, நீ போய் கிளம்பு. என்ன ஒன்றும் இல்லை? சூடாக இருக்கா? உடம்புல பட்டுருச்சா? இல்லடி, ஒன்றும் இல்லடி, பொய் சொல்லாதீங்க. இங்கே வாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்க பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணா ஜோனாவும் கார்த்தியும். ஜோனா அப்படியே கார்த்தியோட ஷோல்டர் மேலே சாஞ்சிட்டு, கார்த்தி சொல்லுமா, நம்ம கல்யாணம் ஆக போகுது இல்லை? நான் கல்யாணம் ஆக போகுது. ஆல்ரெடி நீ என் பொண்டாட்டிடி. அதுவும் சரிதான். இருந்தாலும் இனிமேல் நம்ம லவ்வர்ஸ்ன்னு சொல்லிக்க வேணாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம்ல. நான் பொண்டாட்டி, நீ என் பிடிச்சேன். அழகாக பேசுகிறேடி, அழகாக பேசுகிறியே. நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. பொறுக்கி. கார்த்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோமா? எங்கே? அந்த மரத்துக்கு பின்னாடியா? ஆமாம், அங்கே தான். லவ் பண்ணும்போது நம்ம அங்கே தானே மீட் பண்ணுவோம். அங்கே வரும்போது ஒரு டைம் நான் இந்த நாளுக்காக தான் ப்ரே பண்ணேன். அங்கே போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுடா, போயிட்டு வரலாமே. நீ சொல்கிறதும் சரிதான். சரி, இது வரேன் பா. சொல்கிறா. நீங்கள் போயிட்டே இருங்க. பைக்கில் நானும் சொன்னா பின்னாடி வரோம். பின்னாடியா? இந்த டைம்லையா? இல்லைப்பா, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறோம். கோவிலுக்கா? சரி, டைம் இருக்குதான், பத்திரமா போயிட்டு வாங்க. எங்கே? அது கோவிலுக்கு பின்னாடி ஒரு சின்னம்மா பிள்ளையார் கோவில் இருக்கும்ல, அங்கேயா? சரி, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லைப்பா, நீங்கள் போங்க, நான் பைக்கில் வரேன். பசங்க யாராச்சும் இருக்கு சொல்லிட்டாடா? இல்லை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி ஜோனா, கார்த்தி கூட ஏறு, பத்திரம். சரிங்க மாமா அப்படின்ட்டு ஜோனாவும் கார்த்தியும் காரில் இருந்து இறங்கி பைக்கில் போகிறாங்க. ஏடி தள்ளி உட்காந்துருக்க, நல்லா கிட்ட உட்காந்துக்க. போதுமா? பிடிச்சிக்கோடி. கட்டி யார் பிடிப்பா? அதுவும் நான் தான் சொல்லணுமா? பிடிச்சிக்கிறேன்டா. பிடிச்சிக்கோ, விட்டுறாத. கார்த்தி, எனக்கு அம்மாவை நினச்சா கஷ்டமாக இருக்குடா. கார்த்தி, உங்ககிட்ட தானே சொல்கிறேன், ஏதாச்சும் சொல்லு. நான் என்னடி சொல்கிறது? கஷ்டமாக இருக்குன்னு வேணா வீட்டில் கொண்டு வந்து விடவா? போடா. சரி விடு, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான். வேற பிள்ளை பிறந்தாலாம் சரியாயிருவாங்கல்ல. அதெல்லாம் சரியாயிருவாங்கடி. இப்போயே நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் டக்குன்னு குழந்தை பிறக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் பேச முடியும். அதானே, நீ அதுலே இரு. குழந்தெல்லாம் இப்போ வேணாம் கார்த்தி, கொஞ்ச நாள் ஆகட்டும். சரிடி, உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ சொல்லு, குழந்தை பெற்றுக்கலாம். அது வரைக்கும் மற்றதெல்லாம் சரி. வா, கோவில் வந்துருச்சு, மெதுவாக இருங்க அப்படின்ட்டு ஜோனாவோட கையை பிடிச்சி கார்த்தி அப்படியே மெதுவாக கோவில் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு சின்ன கோவில். சாமி நான் பார்க்குறேன். சாமி கும்பிட்றி. நீ கும்பிடலையா? நீ கும்பிட்டா எனக்கு போதும்டி, அழகியே. சாமி கும்பிடு. கார்த்தி, சாமிக்கு முன்னாடி வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்க? அபிஷ்டு தல்றா. ஏடா, ரொம்ப தாண்டி. கடவுளே, நீ தான் எனக்காக கார்த்தியும் இதை கோவிலில் வச்சு கொடுத்த. இப்போ இதோ இடத்துக்கு ஒன்று தேடி வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர நீ தான் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும். நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை பிடிக்கும், அதை விட எனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கு. எவ்வளோ நேரம்டி? திருநீர் வச்சுக்கோ. இல்லை குங்குமம் வச்சு விடுறா. வைக்கிறேன் வா அப்படின்ட்டு கார்த்தி அப்படியே மெதுவாக குங்குமம் வச்சு விடுறான் ஜோனாவோட நெத்தியில். இங்கே வா, நான் உனக்கு வச்சு விடுறேன். அதெல்லாம் வேணாம், வா போகலாம். நான் வச்சு விடுறேன்டா. வேணாண்டி. ஏன் வேணாம்? அதெல்லாம் நீ சொல்லாத, இங்கே வா. இருக்கட்டும் விடு. அட வாடா அப்படின்ட்டு ஜோனா அப்படியே கார்த்தியோட காலரில் பிடிச்சி அவளோட நெத்தியை வச்சு அவனோட நெத்தியில் டச் பண்ணுறா. அந்த குங்குமம் அப்படியே அவனுக்கும் ஒட்டுது. அழகா இருக்கு கார்த்தி குங்குமம் வச்சா. மன்மதண்டினா நீ தான்ப்பா சொல்லிக்கணும். ஏன் அப்போ நீ சொல்ல மாட்டியா? இல்லையா? கிட்ட வராத. இப்படிதான் வருவேன், நீ சொல்லு. இல்லையா? என்னோட
என்னடா இடுப்பெல்லாம் கிள்ற? இடுப்பை மட்டுமா? இச்சி பொறுக்கி கோவில் இருக்கு. ஐஷா இது ஒன்று, சரி இப்படி வா அப்படின்ட்டு கார்த்தி அப்படியே ஜோனா ஒரு மரத்தில் பின் பண்ணுறான். கார்த்தி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புடா. இல்லை அப்படி இல்லை பண்ணியிருக்கோம் தான், இருந்தாலும் விடிஞ்சா கல்யாணம், இப்போ இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா? ப்ளீஸ் ஒரு கிஸ்ஸாச்சும் அடிச்சுக்கிறேனே. அதோட நிறுத்த மாட்டேன் கார்த்தி. சரி சரி அது மட்டும். இல்லை வேணாம், நீ கேட்க மாட்ட அப்படின்ட்டு ஜோனா பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்தி வந்து கிஸ் பண்ணுறான். அது ஒரு மாதிரி டீப்பான கிஸ். ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணான். நீங்களும் டேவும் பாத்ரூமில். ஐயோ என்ன இது போகவே மாட்டேங்குது. காஃபி கரை எப்படி போகும், அதுவும் ஒயிட் ஷர்ட்டில். அறிவு கொழுந்து விடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஒயிட் ஷர்ட்டில் எவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா, நானே எப்படி கரையாக்கிட்டேன். எல்லாம் உங்கள் நாள் தான், ஏன் பிடிச்சிருத்தீங்க? காயத்துக்கு மருந்து போட. அது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி மைண்டை மாற்றாதீங்க. ஷர்ட்டை கழட்டுங்க, நம்ம சோப்பு போட்டு பார்ப்போம். அது போகாதுடி, எனக்கு தெரியும், நீங்கள் கழட்டுங்க. அப்போ அப்படியே டேவ் மெதுவாக ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஐயோ போச்சுடா, நான் வேற கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேனே. சரி லைட்டாக பார்த்துப்போம். ஐயோ இன்னமும் இப்படி அநியாயத்துக்கு இருக்கான். டாடி கொடுங்க, நான் துவைச்சி தரேன். அது போகாது சொன்னா நீ எங்கே கேட்குற? போகாது தான் போலையே, இப்போ என்ன பண்ணுறது? நான் பண்ணுறது சரி விடு, ஷர்ட் இருக்கட்டும், நீ காயத்துக்கு மருந்து போட்டு விடு. இதை பாரு. அதெல்லாம் முடியாது, நான் போகிறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் குளிக்க வேணாமா? இவ்வளோ நேரம் நான் போக சொன்ன அப்போலாம் என்ன பிடிங்கிட்டு இருந்தேன். இருடி, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுவாங்க, அதான் பண்ணுவேன். ஐயோ எங்கள் சொல்லலை, இதெல்லாம் தப்பு, நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், இது தப்பாக்கி போயிடும், நான் போகிறேன் விடுங்க. தப்பாகிருமா? எப்படி? ஆனா கிட்ட வராதிங்க. எப்படின்னு சொல்கிறீ? எப்படி தப்பாகும்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிரும். கண்ணி கலைஞ்சு போச்சுன்னா சொல்லக்கூடாது. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு வேணும்னு தோணுதே. என்ன நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? என்ன குடிச்சிருக்கீங்களா? குடிக்கிறதா? என்ன உன்ன மாதிரி குடிகாரன் நினச்சியா? உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் 4 பீர் தாண்டி அடிச்சிருக்கேன். பீரா? பீர்லாம் அடிக்காதீங்க, தொப்பை போட்டுருவோம். தொப்பையா? இதை பார்த்தா தொப்பை போடுற மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு அவன் கீழே குனிறான். பார்த்தா உள்ள 6 பேக்ஸு. போச்சுடா, நானே சும்மா இருந்தாலும் இப்போ இருக்க மாட்டான் போலையே. அங்கே பார்த்தது போதும், இங்கே பாரு, நான் பாரு. என்னங்க? சொல்றி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்டை டேவோட ஆப்ஸ் கிட்ட கொண்டு போகிறீங்க. நான் கை எங்கேயோ வருது. நான் சரியில்லைங்க, விட்டுருங்க, நான் போகிறேன். அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு டேவோங்க அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். போச்சு, நீ கிஸ்ஸு தான் போலையே. விடாதடி ஓயின்னு பிடிச்சி கடிச்சு வச்சிரு, அப்போ தான் அவன் அடங்குவான். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? அன்னைக்கும் இப்படி தான் பண்ணீங்க, கிட்ட வந்துட்டு அப்படியே தள்ளி போயிடுவீங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. தள்ளுங்க, நான் போகிறேன். தன்னடி நீ இப்படி இருக்க அப்படின்னு டேவோங்க அப்படியே உங்களை வாலில் புஷ் பண்ணி அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறான். புஷ் பண்ண ஃபோர்ஸில் பின்னாடி இந்த டேப் ஓப்பன் ஆகி ஷவர் ஆன் ஆகி அப்படின்ட்டு டேவோங்கோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஷோல்டர் கிட்ட போயிட்டு லைட்டாக ட்ரெஸ்ஸை வளர்க்குறான். இருங்க நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் டாப்பை ரிமூவ் பண்ணலான்னு போகிறப்போ டேவோங்க உங்கள் 2 ஹேண்டையும் பின் பண்ணி பின்னாடி வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி டேர்ன் பண்ணுறான். என்ன பண்ணுற? அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். தேவாங்க இல்லையே, இதுக்கு மேலே சத்தியமாக நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலடி. நிஜமால ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது. என்னது? எதுவும் பேசாத, சிப்போ நீ போய் கிளம்பு. டைமாச்சுல்ல, தாலி வேறு வாங்க போகணும் போ அப்படின்ட்டு அவன் அப்படியே பேக்கில் போகிறான். நீங்கள் அப்படியே டேவோங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் உங்கள் ரூமுக்கு ஓடுறீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் டேவோங்க அப்படியே உங்கள் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கான். டோரை நாக் பண்ணுவோமா வேணாமான்ட்டு. இவ போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறா? சரி இதெல்லாம் வேலைக்காகாது. அடியே என்னடி பண்ணுற? இதோ வரேங்க. வரேன்ட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்த படம் இல்லை. என்ன தான் பண்ணுவியோ? உள்ள கதவை திறடி. கதவு திறந்தா இருக்கு, உள்ளே வாங்க. திறந்துருக்கா? திறந்து போட்டா ட்ரெஸ்ஸு மாத்திர அப்படின்ட்டு டேவோங் டோர் ஓப்பன் பண்ணா. நீங்கள் க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு ப்ளீட்ஸை சரி பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. போச்சுடா, என்ன சேலையில் இருக்கா? நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? வேறு மாற்றவா? இல்லை வானாண்டி, நல்லா இருக்கு. நான் இன்னும் கிளம்பவே இல்லை, சாரீ மட்டும்தான் கட்டினேன். எங்கே வாங்க, எனக்கு ப்ளீட்ஸ் மட்டும் சரி பண்ணி விடுறீங்களா? கிட்ட போனதுக்கே கிஸ்ஸடி வச்சுட்டா, இதில் சேலை வேற கட்டி விடணுமா? இல்லை வேணாம், எனக்கெல்லாம் பண்ண தெரியாதுடி, நீயோ பண்ணிக்கோ. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஹெல்ப் தானே கேட்குறேன். பண்ண முடியாதுடி, பொடி போயா சிடு மூஞ்சி.
அப்படின்ட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை டேவங் பார்த்துட்டு ஏங்க வா என்ன பண்ணணும், ஒன்றும் தேவையில்ல நானே பண்ணிக்கிறேன், ரொம்ப வாய் பேசினேன், மொத்தமாக சேலை அவுத்து விட்டுறேன் பார்த்துக்க. என்னது? அது அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு கட்டின சேலையை கழிச்சு விட்டுறேன்னு சொல்ல வந்தேன். சரிவா என்ன எடுக்கணும், இது மட்டும் சரி பண்ணி விடுங்க, மற்றதெல்லாம் நான் கட்டிட்டேன். இதையா சரி திரும்ப அப்படின்ட்டு டேவங்க அப்படியே உங்கள் கீழே நீல் டவுன் பண்ணி உங்கள் ப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே அவங்க பார்த்தா அவனோட ப்ராடான ஷோல்டர்ஸ், வேவி ஹேர் ப்ளஸ் அவனோட லாங் ஃபிங்கர்ஸ் உங்கள் சாரிக்கு இடையில போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதான் அடி, இப்படி தானே அடிக்கணும், அடியே என்ன தாண்டி? ஆமாம் ஆமாம் அப்படிதான். இங்கடி உன்னை காணோம். இல்லை ஒன்று மிஸ் ஆகுது, இங்கே இருக்கு ஆனால் இங்கே காணும். அச்சோ தப்பா சொருவிட்டேன் போல, இருங்க வரேன். என்னடி அவுக்குற? அப்புறம் அதை எடுக்க வேணாமா? ஓ இப்படிதான் எடுக்கணுமா? ஆமாம் இருங்க, இப்போ பாருங்க. இருக்கு போதுமா? போதும், ரொம்ப தேங்க்ஸா? ஆமாம் தேங்க்ஸ். போதுமா அது அப்படின்னு மேலே எழுந்திருக்கிறான். வேற என்ன? எதுவும் வேணாம், சும்மா கேட்டேன். ஓ சரி, நின்ட்டே இருந்தா எப்போ கிளம்புறது? கிளம்பணும் தான். நீங்கள் இப்படி கிட்ட வந்து நான் எப்படி கிளம்புறது? நான் கையெல்லாம் அப்படி நடுங்குது. இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துடி ப்ளீட்ஸை விட்டுறாத, கொடு நான் சொறி விடுறேன். என்னது? இங்கே குடி அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க ப்ளீட்ஸை வாங்கி டக்குன்ட்டு அவன் உள்ளே சொருவுறான். என்ன பண்ணுறீங்க? இங்கே தானே சொருவாங்க, அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவீங்களா? சரி வேறு எப்படி பண்ணுறது சொல்லு. கையெடுங்க. நானா எடுக்க மாட்டேன், வரமாட்டேங்குது, மாட்டிக்கிச்சுடி, கொஞ்சம் லூஸ் விடு. சப்போ போய் கிளம்பு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க பாதியிலே. வேறு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கிளம்புங்க. ஆனாம்மா சரி விடு அப்படின்ட்டு அவங்க கூட ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணி உங்கள் ஹிப்பில் இருக்க மோல கிஸ் பண்ணுறான். என்ன? சரி கிளம்பு, போயிட்டு வரேன். போகிறீங்களா? இங்கே வாங்க அப்படின்னு நீங்கள் டேவங்க இழுத்து பிடிச்சி அவனோட நெக்லேயே பைட் பண்ணுறீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்க? நான் எதுவும் நினைக்கல. அப்போ நானும் எதுவும் நினைக்கல. வலிக்குதுடி, கடிக்காத, மார்க்காக போகுது, அரைச்சி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் கடிச்சு வச்சேன்னு சொல்லுங்கள். கொல்ரெடி அப்படின்ட்டு அவங்க உங்களை மிரரில் புஷ் பண்ணி உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறான். நான் சும்மா இருக்க விட மாட்டேன். நானா ஹிப்பில் கிஸ் பண்ண சொன்னேன்? அது நான் தான் பண்ணேன். நான் நீங்கள் தானே சேலை கட்ட கூப்பிட்டேன், அது உனக்கே கட்ட தெரியும், வேணும் தானே கூப்பிட்டேன். மேபி நான் தெரியும்டி எனக்கு உன்னை பற்றி. போச்சு உங்கள் அப்பாடி. அச்சோ டைம் ஆகிடுச்சு வேறு. சொன்னா நீ எங்கே கேட்குற? போய் கிளம்பு. ஹலோ சொல்லுங்க மாமா. அமௌண்ட்லாம் எடுத்துட்டேன் மாமா, இந்த கடைக்கு கிளம்ப போகிறோம். சரி நாங்கள் வந்துடுறோம். சிலு டைம் ஆச்சுடி, வாடி. இந்த தோடு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? ஏதாச்சும் ஒன்று போடு, நீங்கள் சொல்லுங்கள். இது நல்லா இருக்கு. சரி ஓகே. லிப்ஸ்டிக் ஓவராக இருக்கா? இல்லை நீ வாடி, நல்லா தாண்டி இருக்கு. அட இருங்க வரேன், நான் நேரம் கிளம்புனாலும் கிளம்பியிருப்பேன். அதை பிடிக்கும் இதை பிடிக்கும், லேட் ஆகினது நீங்கள். சரி ஓகே, அங்கே மேலே என் ஹீல் இருக்கும், அதை எடுங்க, நான் பேக் எடுத்துகிட்டு வரேன். இதுவா? ஆமாம் அதுதான். ஓகே வாங்க போகலாம். பொட்டு வைக்கல? ஐயோ மறந்துட்டேன், பேக்கில் இருக்கு, அப்புறம் வச்சுக்கலாம் வாங்க. இல்லை நீ போய் வச்சுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். பேக்கில் தான் இருக்குது, வச்சுட்டு வாடி பொடி. சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு நீங்கள் பொட்டெலாம் வச்சுட்டு வெளியில் வரீங்க. அவங்க அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்போ சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேவான்னு ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணி கேட்குறீங்க. அவ்வளோதான், பிள்ளைய தூக்கி சாப்பிட்டீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணால் ஒரு ரூமில் நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேர் நல்லா கிளம்பி பேசிகிட்டு இருக்காங்க. வாடி கிட்டவா, இந்த மடியில் உட்காரு. மடியிலலாம் உட்கார முடியாது காட்டி. இல்லை நம்ம இப்படி வச்சுக்குவோம், நான் தாலி கட்டும்போது நீ என் மடியில் உட்காந்துக்கோ, உன்னை மடியில் வச்சு நான் தாலி கட்டுறேன். எப்படி? அட போடா பொறுக்கி. என்னடி நல்லா தானே இருக்குது, உனக்கு நல்லா இருக்கும். எல்லாருக்கு முன்னாடி உன் மடியில் வந்து உட்காந்து தாலி கட்டிக்கவா? கட்டிக்கோடி, நான் புருஷன் தானே. போடா. நான் மரியாதை குறையுது, கல்யாணம் ஆகட்டும்டா, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன பண்ணுவேன்? காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துருச்சு நான் பாத்திரங்கள் வேணுமா? இல்லை அதெல்லாம் நீ பண்ண வேணாம் தங்கம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அழகா நல்ல பையனா 6 இல்லை 5 மணி வச்சுக்கலாம். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிரவுண்டுக்கு போயிடணும். ஒழுங்காக ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டு அந்த பசங்களோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருந்த கொளுத்திடுவான் உன்னை. ஐயோ போச்சுடா. அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும்.
லேட் நைட் எங்காச்சும் சுற்றுறன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை நீ எப்படிலாம் பண்ண மாட்டில்லம்மா. பண்ண மாட்டேன்டி, அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவேன். நைட்டு தானே நமக்கு வேலையே, அப்போ எப்படி லேட் பண்ணுவேன்? அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணி எடுக்கலை இல்லை பிஸி கட் பண்ணேன்னு வச்சுக்கோ, எங்கே இருக்கியோ தேடி வந்து அடிப்பேன். பாரா என் அழகுடி நீ. இந்த ஐஸெல்லாம் வைக்காதடா, ஒழுங்காக நல்லா ஒடுக்கமான பையனாக இருக்கணும் சரியா? சரிடி, நான் இனிமேல் பொண்டாடி தாசன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். சரி யாராச்சும் வரப்போகிறாங்க, என்னை தூக்கி இப்படி மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்க. தள்ளு, நான் போகிறேன். இருடி போகலாம். என்ன யாராச்சும் வந்துடுவாங்கடா. அதெல்லாம் வரமாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முத்தோண்டி நல்லா டீப்பா. அதெல்லாம் முடியாது. வாடி ப்ளீஸ் டே. காட்டி நீ என்னை மடியில் வச்சுருக்கதே தப்புங்கிறேன், இல்லை உனக்கு முத்தம் வேறு வேணுமா? நைட் தரேன்டா. எனக்கு இப்போயே வேணும். குழந்த மாதிரி அடம் பிடிக்காத கார்த்தி. நான் குழந்த தானே, உன் குழந்த தானே, குட்ரி ப்ளீஸ் டி. சினுங்கிறத பாரு, ஒரு முத்தம்தான், அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். சரி இழுக்க மாட்டேன் வா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகி நம்மளால் முத்துப்பாண்டி என்ட்ரி. டேய் கார்த்தி, டேய் என்னடா பண்ணுற? ஐயோ போச்சுடா, தள்ளுறி அட்ட பாவி. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இல்லை மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இவ தான் வந்து மடியில் உட்காந்துக்கிட்டா. நான் சொன்னேன்ல இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நான் வெளில போகிறேன், நீ கிளம்பு. நான் என்ன பண்ணேன்? இல்லை நான் இல்லை. இங்கே 2 பேரையும் வச்சுக்கிட்டு வெளியில் போடா. நாம ஜோனா, நீ கதவை பூட்டிக்க, திரும்ப வந்தாலும் வந்துடுவான். சரிங்க. நான் மாமா இடையில வந்து கெடுத்துட்டேன். போட்டேன்னு வச்சுக்க. மாமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்களா? சரி ரொம்பலாம் கூட்டம் வர வேணாம், பிரச்சனை ஆயிரும். முக்கியமானவங்க மட்டும் இந்த இடத்துல நின்னா போதும். எங்கள் அக்கா முத்துப்பாண்டி கிளம்பிட்டியா? நீ அழகா இருக்கடா. நான் இருக்கட்டும், நீ என்ன பொண்ணை விட அதிகமாக மேக்கப் போட்டிருக்க? டேய் சும்மா இருடா. நல்லா இல்லையா? சும்மா சொன்னேங்க, நல்லா தான் இருக்கு. எங்கே ஒய்யன் அமுல் பேபியெல்லாம் காணோம்? அவங்க 2 பேரும் தானே தாலி வாங்க போயிருக்காங்க, இதை வந்துடுவாங்க. அப்படியா? சரி நீ பாரு, எனக்கு அங்கிட்டு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டே முத்துப்பாண்டி போனா சைட்லேருந்து ஒரு பொண்ணை பார்க்குறான். நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. லதா பாண்டியா என்ன? அவளே தான் நினச்சேன். எங்கே போனாலும் தானாக வந்து சிக்கிறாளே. இங்கே என்ன பண்ணுற? ஐயோ முத்துப்பாண்டியா, அம்மா இருக்காங்க. என்னது அம்மா இருக்காங்க? அந்த சைடு இல்லைங்க, வரேன். நான் என்ன கேட்டேன், அவன் என்ன சொல்கிறா? ஏங்க இப்படிதான் அம்மா இருக்கும்போது வந்து பேசுவீங்களா? நான் எங்கே பேசவே இல்லையே. அதான் உங்கள் அம்மாவா? தள்ளு பேசுகிறேன். அட சும்மா இருங்க. என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க? அது நீ என்ன பண்ணுறீங்க? நான் கோவிலுக்கு வந்தேன் அம்மா கூட. ஓ சரி சப்போ உங்கள் அம்மா நிற்கிறாங்க. எது கூப்பிட்டீங்க? எது கூப்பிட்டேன்னா மறந்துட்டேன் பாரு. இந்தா உன் தலையில் வச்சுருந்த பூ கீழே விழுந்துருச்சு, அது கொடுக்க தான் கூப்பிட்டேன். கீழே விழுந்துருச்சா? ஆமாம் இந்தா. ஆனால் அதை வைக்காத, கீழே விழுந்து பூ வைக்கக்கூடாது, இதை வச்சுக்கோ. என்ன உன்கிட்ட தான் சொல்கிறேன். எனக்கா? நிஜமாவா? நான் நிஜமாவா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அங்கே பூ இருந்துச்சு, கீழே விழுந்துச்சேன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ லதா பாண்டி எதுவுமே பேசாமல் டக்குன்னு முத்துப்பாண்டியை ஹக் பண்ணுறா. என்னம்மா பண்ணுற? விடுமா. தேங்க்ஸ். இது இந்த பூ கொடுத்ததுயா? ஆமாம். யாரும்மா? நீ யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, விடு. லதா பாண்டி, அதை வரேம்மா, அம்மா கூப்பிட்றாங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வா அப்படின்ட்டு முத்துப்பாண்டி லதா பாண்டி ஒரு மாதிரி பார்க்குறாப்புல. ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணா. நீங்களும் டேவங்க ஜுவல்லரி ஷாப்பில் உட்காந்துருக்கீங்க. இது நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இல்லைங்க அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், இதில் இந்த டிசைன் வேறு மாதிரி இருக்கா, இதில் வேறு மாதிரி இருக்கா. நம்ம ஃபேமிலியில் எப்பயும் இந்த மாதிரி டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓ அப்படியா? ஆமாம், நம்ம மேரேஜுக்கும் இந்த மாதிரி தான் வாங்கணும். இந்த மாதிரியா? சரி வாங்கி தரேன். இப்போ நீ இதை வாங்கு. இதில் 2 இருக்குது பாருங்க. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இதானே, நானும் இதான் நினச்சேன். சரி அங்கிள், இதை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா வயன். வேறு ஏதாச்சும் வேணுமா? வேறு என்ன, உங்கள் கடை வேணால் கொடுக்குறீங்களா? எடுத்துக்கம்மா வயன், உனக்கு இல்லாததா? எல்லாம் வாய்ப்பேச்சு தான். பின்ன அதுக்குன்னு என்ன கடையை உனக்கா தூக்கி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல, சும்மா சொல்கிறேன். அங்கிள், அந்த க்ரீன் கலர் பெண்டன் போட்டு ஒரு செயின் இருக்குல்ல, அது எவ்வளோ? இதுவா வயன்? ஆமாம் அதான். இது 1,70,000மா. ஓ அப்படியா? சரி அங்கேயே வச்சுருங்க. நல்லா இருக்குன்னு பார்த்தேன். உனக்கு வேணா எடுத்துகிட்டு போ, அப்பாட்ட நான் அப்புறம் காசு வாங்கிக்கிறேன். இல்லை வேணாம், தாலி தான் வாங்க வந்தோம். கொஞ்சம் வேகமாக பேக் பண்ணுங்க, எனக்கு வேறு பசிக்குது. அதானே பார்த்தேன். என்னடா சோறுன்ட்டு இருப்பாளே, எதுவும் பேசலையேன்னு. இந்தா காசு, வெளில கடையில் ஏதாச்சும் வாங்கிட்டுரு. இதோ வரேன். இல்லைங்க அவங்க கூடயே வரேன். பேக் பண்ணோடனே வாங்கிட்டு வரேன்டி, வெள்ளை நெல். சரி இதோ அங்கே இருக்குல்ல, அந்த கடைக்கிட்ட நிற்கிறேன். சரி பார்த்துப்போ. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க தாலியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கடையை விட்டு வெளியில் வந்தா, நீங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. உங்களை பார்த்தோன்னே அவங்க கிட்டே வரான். ரெடி வாங்கிட்டியா? கிளம்புவோமா? இருங்க வரேன்.
மொத்தம் எவ்வளோ அங்கிள்? 450 ரூபாயா? நான் அப்படியே ஒன்றும் வாங்கலையே. ஆமாம், வேறு ஏதாச்சும் வேணுமா? வேணும். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க. ஐஸ். சரி இருங்க, எடுத்துகிட்டு வரேன். எங்க வாங்க அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டைரி மில்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட பாக்கெட்டில் சொருவிறீங்க. என்னடி பண்ணுற? சும்மா இருங்க. லூஸ் மாதிரி பண்ணாத ஒயின்னு. இந்தா எடுத்து அங்கேயே வை. திரும்பலாம் எடுத்து வைக்க முடியாது, நீங்கள் பாக்கெட்டில் வைங்க. திருட்டு கூட்டே போட்டு கொடுக்கவா அவர்கிட்ட? இதெல்லாம் வேணாம், நீங்கள் அமைதியாக இருங்க. இந்தாம்மா வாட்டர் பாட்டில். தேங்க்ஸ் அங்கிள். இப்படி திருட்டு மொழியாக முடிச்சு நீங்களே மாட்டி கொடுத்துருவீங்க போலையே. நீங்கள் போங்க, நான் வரேன். போட்டேன்னு வச்சுக்க தள்ளு, நான் இது காசு கொடுக்குறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் சும்மா இருங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? அங்கிள் இந்தாங்க காசு. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குமா? நாங்கள் போயிட்டு வரோம், வாங்க. என்ன திருடுற பழகம் அது? நான் 300 ரூபா விற்கிற வேலையை 450 ரூபா விற்கிறார் அவர். அடித்து பல்ல உடச்சிடுவேன். குடி, ஒழுங்கு மரியாதை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஓடின்னு அதெல்லாம் கொடுக்க முடியாது, போடா அப்படின்ட்டு நீங்கள் சாக்லேட்டாக வாங்கிட்டு முன்னாடி நடக்க அவங்க அப்படியே கோவமாக உங்கள் பின்னாடியே வரான். நான் என்ன பழகமோ இதெல்லாம் இங்கேருந்து கற்றுட்டு வரேன். காட்டிகிட்ட இருந்து அவன் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதா? நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி போ. நீங்கள் ரொம்ப பேசுனீங்க, அப்புறம் உங்களுக்கு சாக்லேட் தரமாட்டே பார்த்துக்கோங்க. யாருக்கு வேணும் உங்களோட திருட்டு சாக்லேட்டு? நீங்கள் சாப்பிடு. ஆனாட்டு போங்க. அம்மா இது யாரு அங்கிள்? இருக்கட்டும். சொல்லு மாப்பிள்ள, இங்கே தான் கடைக்கிட்ட தான் நிற்கிறோம், நீங்கள் கிளம்பி வா. அச்சோ இவரா? நான் வர வெறிக்க பார்க்குறேன். பிடிச்சிருக்கா என்ன? அது இல்லைங்க, இப்படி வாங்க. பிடிச்சிருக்குன்னா சொல்கிறீங்க, நான் போய் பேசுகிறேன். அது யாரும் தெரியலையா? யாரு? நேற்று ஜோனா வீட்டில் இருந்தாங்கல்ல அவங்க. சரி இப்போதைக்கு என்ன? அவங்க எப்படி கரெக்டாக நம்ம இருக்க இடத்துக்கு? அவனுக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருக்க போதுடி, வந்திருப்பாண்டி. நீ வா. எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. உனக்கு எப்போ சரியாக தோணிருக்கு? ஐயோ என்ன? யார் இவனுங்க? நம்ம பைக்கிட்ட நிற்கிறானுங்க. நம்ம பைக்கிட்டையா? என்ன தள்ளுங்க. போச்சு நான் சொன்னேன்ல, ஜோனா அவங்க அப்பாவோட ஆளுங்க தான். அவனுங்க என்னடி பண்ணுறானுங்க? வேற என்ன, நம்மளை கண்டுபிடிக்க தான் வந்திருக்காங்க. நம்மளை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறானுங்க? நம்மளா கல்யாணம் பண்ணி போகிறோம்? நம்மளை கண்டுபிடிச்சி ஜோனாவை காட்டியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொரியா மாதிரி இல்லை இந்தியாலாம். இங்கே இருக்கவங்களாம் மோசமானவங்க. யார் இவனுங்களா? பார்த்தா ஒன்றும் அப்படி தெரில. உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி இப்போ என்ன பண்ணுறது? டைம் வேறு ஆயிடுச்சு. இங்கே நில்லு, நான் போய் பின்னாடி பைக் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ எங்கே போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் போவானா? அண்ணன் தான் அவனுங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன தெரியாது? உங்கள் மூஞ்சி ஊருக்கே தெரியும். அப்படியா? என்னங்க இங்கே என்ன விளையாடுறீங்களா? இல்லையே, பேசிட்டு தான் இருக்கேன். ஏங்க சரி மூஞ்சட்டி வைக்காத. பாரு, அவனுக்கு கரெக்டாக நம்ம தாலி வாங்கின கடைக்குள்ளே தான் போகிறானுங்க. பூச்சி இப்போ என்ன பண்ணுறது? தாலி வேறு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒன்று பண்ணுவோம், இங்கே வா, கையை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் ஆப்போசிட்டில் வர பஸ்ஸில் ஏறுறான். என்ன எதுக்கு? ஏறி சொல்கிறேன். ஏன் இப்படி இழுத்துட்டு வரீங்க? மெதுவாக கூட்டிகிட்டு வந்தா என்ன? ஆமாடி, நீ அண்ணனடை போட்டு வர்றதுக்குள்ளே அவனுங்க நம்மளை பார்த்துருவானுங்க. இந்த பேகை கையில் வச்சுக்கோ. இந்த பஸ்ஸில் போயிடுவோம், பைக் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். சரி நான் முழுகிறேன். இல்லை ஒன்றும் இல்லை. ஏயோ பஸ்ஸில் ஏறிட்டோம், பஸ் அங்கே போகுமாடி? ஆமாம், ஏறினதுக்கப்புறம் கேளுங்க போகுமான்னு. சொல்கிறீ? போகும். சரி டிக்கெட் எடு. கடையில் மாதிரி இங்கேயும் அதை வச்சு திட்டு கூட்டு வேலை பத்துறாத. பஸ்ஸை விட்டு இறக்கி விட்ருவானுங்க. ஹலோ, நான் ஒன்றும் திருடி இல்லை. வார எப்படி? அது எங்கே பாருங்க, நான் உங்களுக்கு யூஸ் பண்ணது கழுத்தில் அப்படியே தெரியுது. தொடாது, வலிக்குது. யாரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஐயடா சே மறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம தப்பாக பண்ணுறோம்டி. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். யார்? நான். ஆமாம் நீ தான். நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பொண்ணுங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ஆமாம், என்னை மட்டும் பிடிக்கும், அப்படி தானே? ஒன்றையும் பிடிக்காது. தலை உட்காரு. டிக்கெட் எடுறி. எனக்கெலாம் டிக்கெட் கிடையாது, பொண்ணுங்களுக்கெலாம் ஃப்ரீ. இது வரையா? ஆமாம், நீங்களும் பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துக்கோங்க, நான் பொண்ணுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓத்த போடி, எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ டிக்கெட் எடு. ஏன்டி தங்கம்? என்னடி அன்னைக்கு அப்படி தான் உங்கள் அம்மாவோட நைட்டே போட்டு விட்டேன், நீ பொண்ணுன்னு சொல்லி டிக்கெட் எடுக்க வைக்கிற? அச்சோ சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. நம்ம டிக்கெட் எடுப்போம். ஐயா ரொம்ப ஐஸ் வைக்காத. ஏன்? அண்ணே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? என்ன இப்போலாம் பஸ்ஸில் வர்றதில்ல? எங்கண்ணே, முன்னாடிலாம் நானும் பிரியாவும் ஊர் சுற்றவே பஸ்ஸில் வருவோம். இப்போ திருவிழாலாம் வந்துச்சா, அதான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அப்படியா? சரி. இது யாரு? இது நான் கட்டிக்க போகிற பையன். என்ன சொல்கிற? நிஜமாவா? ஆமாம். எப்படி இருக்காங்க? சும்மா சொல்லக்கூடாது வைனே. பையன் சூப்பராக இருக்கான். தமிழ் தெரியுமா? ஹாய் ஹலோ. எனக்கு தமிழ் தெரியும். இங்கே பாரு, பையன் தமிழ் பேசுகிறான். அண்ணன் தமிழ்லாம் தெரியும் அண்ணன். லக்ஷ்மி அத்தை பையன்தான். அப்படியா? நம்ம லக்ஷ்மி அக்கா பையனா? தம்பி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டில் அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க. உன்னை சின்ன பிள்ளையில பார்த்ததுப்பா, இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், நான் இப்போ தானே ஊருக்கே வரேன். நாங்க எங்கடி போகணும்? பெரிய கோவில் டிக்கெட் ஒன்றுண்ணே. அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்தா வச்சுக்கோ.
ஆ ஏன் இல்லை அண்ணே நான் பையன் தான் இருந்தாங்க. அட அதுக்குல்லப்பா தம்பி, நீ பையன் எனக்கு தெரியாதா? நம்ம பிள்ளை நீ, உனக்கு என்ன டிக்கெட்டு? ஓ இல்லை பரவாயில்லண்ணே இருந்தாங்க. அட காசை உள்ளே வைப்பா, பேசிட்டே இருங்க, நாங்கள் போய் டிக்கெட் கொடுத்துட்டு வரேன். பார்த்தீங்களா, என்னால் தான் உங்களுக்கு டிக்கெட் வாங்குங்க. ஏடி எல்லாரையும் உனக்கு தெரியுமா? எல்லாரோடையும் பேசுகிற? ஆமாம், நான் தான் எங்கள் ஊருக்கு செல்லப்பில்லை தெரியுமா? வாயாடி அப்படின்னு நீங்கள் பேசிட்டே கோவில்கிட்ட இறங்குறீங்க. இறங்கின உடனே உங்கள் அம்மா அப்பா கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் என்ட்ரன்ஸ் கிட்டே நிற்கிறாங்க. மாப்பிள்ள மீனுக்குட்டி வந்துட்டிங்களா? அவங்க 2 பேரும் காணுன்னு உசுரை கையில் பிடிச்சிட்டு நின்னேண்ணா. என்னாச்சு மாப்பிள்ள, என்ன பஸ்ஸில் வரீங்க? அது அப்பா. இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் தாலி நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க. அப்போ உங்கள் அப்பாட்ட அவங்க பார்த்து ஒரு மாதிரி தலையாட்டிட்டு தாலி எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. மீனுக்குட்டி என் புள்ள சேலை கட்டியிருக்கு பாரு, அப்படியே மற்ற மாதிரியே இருக்கு என் சம்மத்து. நல்லா இருக்கா? அழகா இருக்குடி என் தங்கமே. இந்தோ உன் மாப்பிள்ளை தாம்மா சேலை கட்டி விட்டாரு. மாப்பிள்ளையா? அது இந்த மழிப்படுத்த சொன்னால் அதுதான் எடுத்து கொடுத்தேன், அதை இவ லூஸு அப்படி சொல்கிறா. சரி சரி மாப்பிள்ளை, நான் என்ன நினச்சிக்க போகிறேன்? எங்கே நம்ம பொண்ணு மாப்பிள்ளைலாம் எங்கே? அவங்க 2 பேரும் மேலே இருக்காங்க. கிளம்பிட்டாங்களா? கிளம்பியாச்சு. உங்கள் 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி வாங்க மேலே போகலாம். வாங்க மாப்பிள்ளை. போங்க இந்த வரேன். மீனுக்குட்டி நீ மாப்பிள்ளையை மேலே கோவிலுக்கு கூட்டிகிட்டு வா, மாப்பிள்ளைக்கு தெரியாது. சரிம்மா நான் கூட்டிகிட்டு வரேன், நீ போ. ஐயோ திரும்ப படி ஏறணுமா? ஏடி மலை மேலே கோவில் கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த மலைக்கு மேலே தான் கோவில் இருக்குது. இதுக்கு மேலேயா? சரி செவா போவோம். ஆனாலும் நடக்க முடியல. அதுக்கு நானே தூக்கிட்டா போக முடியும்? நல்ல ஐடியா. தூக்கிட்டு போகிறீங்களா? தூக்கலாம் முடியாதுடி. அன்னைக்கு மட்டும் தூக்குனீங்க. அதான் அன்னைக்கு உனக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு, தூக்குனேன். இப்போ தான் எனக்கு கால் வலிக்குது. அது வேற இது வேற, தூக்கலாம் முடியாது போ. உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, சிறு மூஞ்சி அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் ஸ்டெப்ஸில் ஏறி போகிறீங்க. அவங்க அப்படியே பின்னாடி இருந்து அதை சிரிச்சிட்டே பார்த்துட்டு அப்படியே அவங்க லெஃப்ட் பண்ணி தூக்கிட்டே மேலே படியில் நடந்து போகிறான். லைக் இந்த சீன் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கும்னா, ஸ்க்ரீன் பாருங்களேன். ஐயோ இல்லை விடுங்க, நான் நடந்தே வரேன். ஏன் எதுக்கு? நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, அதான் இறக்கி விடுங்க. கம்முன்னு வாடி. இல்லைங்க அது என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், ஒழுங்காக பிடிச்சி வாண்ணே. ஐயோ வேர்க்குது வேற. பரவாயில்ல விடு, நீங்கள் வாங்கினா தொடச்சி விடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் முந்தானையை வச்சுட்டே அவங்களோட ஃபேஸை தொடச்சி விடுறீங்க. இது தூரத்தில் இருந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. எங்கே போதும் கோவில் வந்துருச்சா? ஹபா இறங்குடி. ரொம்ப வெயிட்டாக இருந்தேண்ணா. எப்பா சரியான வெயிட்டுடி. வெயிட்டா? நிஜமாவா? நான் தான் இறக்கி விட சொன்னேன்ல. சும்மா சொன்னேன்டி, வெயிட்லாம் இல்லை. சரி போ எங்கள் அம்மா கூட இரு. தேவங்க சொல்லு என்ன? அது என்னன்னா, அதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட என்னால் சொல்லாமல் இருக்க முடியும்? ஐ திங்க் இல்லை இப்போ சொல்லாத. ஏன்? உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிட்டோம், நானே வந்து கேட்குறேன். அப்போ சொல்லு, கரெக்டாக சொல்லணும் சரியா? நேடி சொல்லவே மாட்டியா? அப்போ சரி சொல்லிடுறேன். செங்கே நீ இப்படியே பார்த்துட்டே இருக்காத, கோவில்லாம் பார்க்க மாட்டேன், அம்மா அப்பா வேற இருக்காங்க. ஓடி போயிரு. ஏன்? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னது? இல்லை வேணாம், நான் சொல்லும் போது வாங்கிக்கிறேன். சிலையே சிப்போ. சரி நீங்களும் வாங்க, நான் உள்ளே இருக்கேன். ஒரு நிமிஷம்டி அப்படின்னு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அவங்க அப்படியே உங்களுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி உங்கள் ஃபீட் எடுத்து அவனோட காலில் வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க? இல்லை அழகாக இருக்க, ஒரே ஒரு கொலுசு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, அதான். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இது எனக்கு தாண்டி. கல்யாணம் முடிஞ்சோன்னே திருப்பி கொடுத்துடணும் சரியா? இது கொலுசையா? எல்லாத்தையும் தான். அப்போ கொலுசை கையிலே வச்சுட்டு சுற்றுனீங்களா நீங்கள்? உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கொடுக்க தான் மனசு வர மாட்டேங்குது. இப்போ அழகாக இருக்க. போ பாரு, சார் வாயிலேருந்து புதுசாக வருது அழகாக இருக்கேன்லாம். சரி விடு, நல்லாவே இல்லை, கிளம்பு. நான் போடி. நீ போடா. இது டாவா? நானே போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஓட உங்கள் கொலுசு சத்தம் அப்படியே கேட்குது. அவங்க அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு ஹெட்டை ரப் பண்ணுறான். ஓகேடா, அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.